ஸோ ஹலோ கைஸ், நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸ் தான். ரோப்ளாக்ஸ்னால் நான் ரொம்ப நாளாக விளையாண்டுருக்கேன் இந்த கேமை. ஆனால் ரெக்கார்டிங் பண்ணுன்ற அந்த வரல கைஸ். ஸோ இன்றைக்கி அதுக்காக நான் வந்து ஒரு புது ஃப்ரெஷ்ஷான ஐடி க்ரியேட் பண்ணிருக்கேன். அதெல்லாம் ரெக்கார்டிங் பண்ண போகிறேன். ஸோ இதில் எக்கச்சக்கமான கேம் பார்த்தாலே தெரியும், இவ்வளோ கேம்ஸ் இருக்குது. இதில் ஏதோ ஒரு கேம் தான் நான் ரெக்கார்டிங் பண்ண போகிறேன். ஸோ லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீட் போடு ப்ரோ. நான் தான் விளையாண்டுருக்கேன், வாய்ஸ் டைப்பிங் கொடுத்துனுங்க. லெஜெண்ட் ஆஃப் ஸ்பீடு தம்பி, லெஜெண்ட்ஸ் ஆஃப். என் டைப்பிங் எவ்வளோ ஸ்லோவாக இருக்குமா? ஆர்பி கேம்லாம் விளையாடுவியா? அவ்வளோ ஸ்லோவாக இருக்கும் என் டைப்பிங்கு. நான் லேப்டாப்பில் சூப்பராக ஆர்பி கேம் விளையாடுவேன் கீஸ். நைஸ், உள்ளே போய்விட்டாச்சு, கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இது கேம் கான்செப்ட் என்னன்னா, இந்த கேம் கான்செப்ட் என்ன வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பீடை அதிகப்படுத்தணும். ரீபர்த்து அந்த மாதிரி கிரைண்டிங் கேம் தான். ஒரு ஸ்பீடை அதிகப்படுத்தணும், அவ்வளோதான். கிரைண்டிங் கேம் தான் இது. ஒரு ஸ்பீடை ஃபஸ்ட்டு அதிகப்படுத்தணும். அதுக்காக தான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு வீல் மாதிரி ஒரு பெருசாக ஒன்று பார்த்தீங்களா, அது ஏறி குச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 150 ஸ்பீடு வரும். நான் எப்படி இந்த கேம் விளையாடுறேன் அதுதான் தெரியும். ஸோ என் மெயின் அக்கௌண்ட்டில் இந்த கேமை ரெக்கார்ட் பண்ணேன். இருந்தாலும் எடிட் பண்ண சோம்பேறித்தனை பட்டு ரொம்ப நாள் வச்சுருந்து டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேமில் இதுதான் கீஸ் வேலை பண்ணி நேரணும். ரேஸ்லாம் நோ ரேஸ். கேஸ் கண்ணு தெரிய மாட்டேங்குது கேஸ். நான் ஜம்மா துண்டு ஸ்க்ரீன் இருக்குது கேஸ். இன்ஷாட்டில் தான் எடிட் பண்ணியிருக்கேன். அங்கே பாருங்கள், அவ்வளோ துண்டு சவுண்டு. நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு கொடுத்து அவ்வளோ கம்மியாக இருக்கு கேஸ். இதில் தான் நான் கீழே பார்த்துனுங்க, நான் வேறு வழி இல்லை எனக்கு. ஸோ என்ன பேசுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் யூடியூபர் கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான் போல். நான் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் லைக் பண்ணுமாடா, எதுக்கு லைக்கலாம் அப்படின்னு போவேன். ஆனால் நான் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக மாறின அடுத்த செகண்டே இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க, பண்ணியே தீரணும். அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் எல்லாருக்கும் நான் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்க்குறவங்களும் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் ஒரு சொல்லிட்டா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் அடித்து ஆளில் வச்சு உங்களுக்கு வந்து கதவு டோர்லாம் உடைக்கூடாது. ஸ்கூல் பானை உழைச்சி பெஞ்சு உடச்சி தூக்கி போட்டுச்சு, அதுதான். போர் அடிக்குது. வீடியோவில் அதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சும்மா சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஸ்கூல் படிச்சுருக்கேன் கைஸ். நான் உங்களுக்கு தெரியும், சில பேர் எல்லாம் தெரியாது. சில பேருக்கு ஒரு வீடியோ மூஞ்சி பார்த்தாலே தெரியும். நான் ஸ்கூல் படிச்சுருக்கேன். 5th இப்போ தான் முடித்தேன். 5th லீவில் இருக்கேன். இந்த டியூஷன் இருக்குது. ஸோ இன்றைக்கி வேறு டியூஷன் வேறு இருக்குது கைஸ். மணி 12:30 தான் நான் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். 5 மணிக்கு டியூஷனு. ஸோ அது வரைக்கும் அதுக்குள்ளே நான் இந்த எடிட்டிங் முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு ரெக்கார்டிங் போய்டுவேன். இப்படிதான் எப்பயுமே பண்ணுவேன். நான் முன்னாடி ரெகுலராக போட்டிருந்தேன். அது இப்போ எனக்கு அந்த ரெகுலராக போடவே பிடிக்கலன்னே சொல்லலாங்க. அது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடுச்சு எனக்கு திடீர்னு. என்னடா இவ்வளோ தூரம் பண்ண வேண்டியதாக இருக்கா அப்படின்னு ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் இப்போ சரி, நான் ஒரு யூடியூபர்னே எல்லாருக்கிட்டையும் பெருமை பேத்துறேன், அதுக்காகவாது இதை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுச்சு. இன்ட்ரோ எதுடா இங்கே வருது கைஸ்? இன்ட்ரோ எதுக்கு இங்கே வருது? லிட்ரலியா இன்ட்ரோ எதுங்க வருது கைஸ்? மாற்றி போட்டேன் கைஸ். ஐயோ கைஸ், இன்ட்ரோ மாற்றி போட்டேன். இன்ட்ரோ மாற்றி போட்டையா? ஆனால் கோசு
ஐயோ மொத்தமாக மாற்றி போட்டு வச்சுருக்கேன் ப்ரோ நான். என்ன கைஸ் இது கொடுமையாக இருக்குது. இன்ட்ரோ மாற்றி போட்டு வச்சுருக்கேன் ப்ரோ நான். ஸோ சரி விடுங்க, அதுக்காக எதுவும் பண்ண முடியாது. ஓகே, கேம் விளாட்றது பார்க்கவே இல்லையே. இப்போ நான் வந்து இந்த ஐலாண்டு என்னடா இது, சரி பயங்கர கஷ்டமாக இருந்தது இந்த ஐலாண்டு. குதி அவன் குதி. சில இடத்துல நானே ஒரு இடத்துல கடுப்பாயிட்டேன், என்னடாச்சும் குதிக்கவே முடியல. அப்புறமா வந்து பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த இதோட பார்ட் 1 தான் இது. நீங்கள் பார்ட் 2 வேணுனாலும் சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறேன். பார்ட் 2னா உங்கள் மைன்கிராஃப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை போட்டே தரணும். நான் ப்ளே ஸ்டேஷன் வச்சுருப்பேன், சிடி வாங்க போகிறேன், மைன்கிராஃப்ட் சிடி. அண்ட் இன்னும் கொஞ்சம் நாள் நான் மைக்கையும் நான் வாங்கிடுறேன், உங்களுக்கு கிளாரிட்டியாகவே கிடைக்கும் வீடியோ. இந்த மாதிரி லூஸ் தரமாக வளர வேண்டிய பிரச்சனை இல்லை. அண்ட் நான் நல்லா எடிட்டர் பிடிக்கணும் கைஸ். என் வேலை கேம் ப்ளே பண்ணுறது மட்டும்தான், அது எடிட்டர் தான் மீது தான் பண்ணோம். சீக்கிரமாக எடிட்டர் பிடிக்கணும் கைஸ். நானே எடிட்லாம் பண்ண இன்னுக்க முடியாது, எல்லாம் தள்ள கட்டணும். மூஞ்சை பார்த்தீங்களா ரேஸில் வின் பண்ண ஃபஸ்ட்டு ப்ளஸ் மூஞ்சை பார்த்தீங்களா கைஸ்? யார் அவன்? ஐயோ யார் நீ ரேஸில் கைஸ்? அவன் மூஞ்சை பார்த்தாலே காமெடியாக இருக்குது கைஸ். யார் அவன்? ஆளையும் மூஞ்சியும் பாரு. Oh my god. Nice. குதி இப்படி ஒரு குதி கட். ஸோ பாருங்க, நானே ஒரு கட்டில் கடுப்பாயிடும் எனக்கு. என்னடா பண்ண முடியல. இது லாஸ்ட் ரேயா? இது லாஸ்ட் ரே தானே இது? இன்னும் கடுப்பாவில்லையாடா நீ? சேம் நினச்சா எனக்கே கடுப்பாகுது. வீடியோ எடுக்கும்போது பேசுனா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீடியோ எடுத்து முடிச்சதுக்கான்னு பேசினா தான் அது வழி தெரியுது எனக்கு. இந்த வாய்ஸ் டப்பிங்லாம் இப்படி தான் கொடுப்பாங்களோ தெரில எனக்கு. சே ஒரு மைக்கை சீக்கிரம் வந்தால் தான் உங்களுக்கு கிளாரிட்டி ஒழுங்காக கிடைக்கும். இன்னும் என்னென்ன எடிட்டிங் கோளாறு பண்ணி வச்சுருக்கணும்னா, இவ்வளோ ஒரு நல்ல எடிட்டிங் ஆப் இருந்துமே இவ்வளோ எடிட்டிங் கோளாறு பண்ணுறேனே. இது மட்டும் இன்ஷாட் அளவு எடிட்டிங் இல்லாமல் வருது. மொக்க எடிட்டிங் ஆப் வச்சு நான் கோளாறு பண்ணுவேண்ணா நினச்சி கூட பார்க்க முடியல. இன்ஷாட் ஆக்சுவலாக நல்ல எடிட்டிங் ஆப் தான். ஃபஸ்ட்டு இன்ஷாட்டில் எடிட் பண்ணி மட்டுமே பேச மாட்டேன், கேம் விளாட முடியும், எதுவுமே இல்லை. இன்ஷாட்டில் ஒன்லி எடிட் பண்ணி போட்டுருப்போம். அப்போல்லாம் இது மாதிரி சாஸ்கே கூட எல்லா ஃபோட்டோஸையும் போட்டு ஒரு பாட்டை போட்டு வைப்பேன். அதுக்கெலாம் கொஞ்சம் வியூஸ் போகணும்னு சொல்ல முடியாது, சும்மா 2 அப்போல்லாம் 2 சப்ஸ்கிரைபர் தான் அப்படி தான் இருந்தாங்க. அதிலும் இப்போயே அந்த 20 தான் இருக்காங்க. அதில் 4 கண்டென்ட் கிரியேட்டர், அதில் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ மீதி வேறு யாரோ கண்டென்ட் கிரியேட்டர் அவங்க. ஸோ அது ஆல்மோஸ்ட் ஃபேமிலி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, ஒரு பிக் ஃபேமிலி. ஸோ நம் அட்லீஸ்ட் 1K சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் 1K லைக்ஸ் டார்கெட். இந்த வீடியோ அது வந்துச்சுன்னா மைன்கிராஃப்ட் உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு வாங்கி போடுறேன். உங்களுக்கு பிசியில் 2000 ரூபாய்க்கு GTA 5 போடுறேன். கேட்குற எல்லா வீடியோஸும் நான் போடுறேன். வெறும் 1K எதுக்காக பண்ண மாட்டிங்களா கைஸ்? ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் நீங்கள் அந்த ஒரு லைக்கையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு நெட்டு கூட பிடிக்காது. இன்னும் 2 செகண்ட் கூட நெட்டு பிடிக்குமா கைஸ்? உங்களுக்கு ஸ்டோரேஜ் பிடிக்குமா? ஸ்டோரேஜ் பிடிக்காது, நெட்டும் இருக்காது. ஏன் அவங்களே பண்ண இப்படி இன்னும் 2 கிளிக் பண்ணலாம், ஸ்டோரேஜும் அது எதுவும் பண்ணாது, நெட்டும் பிடிக்காது. அப்போ எதுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் மிரட்டுறேன்னு சொல்ல, ஒரு மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸா எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. நீங்கள் அது இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. அதுதான் எங்கள் பிரச்சனை இது. ஸோ இவன் நானாக பேசி நான் கேமே பார்க்கல. லிட்ரலி சும்மா நான் விளாண்டுக்கேன். 150 ஸ்டெப்ஸு. டச் ஆகல குதி. டேய் கைஸ், நானே இவ்வளோ ஸ்லோவாக இருப்பேன்னு நினச்சி பார்க்கல. குதி நமக். 2வது ரேஸே முடிஞ்சிச்சியா கைஸ்? சீக்கிரம் நான் வந்து எனக்கு நானே கடுப்பாகுது கைஸ். நிறையாவது கொடுமையாக இருக்குது.
4K வந்துருக்கு. இப்போ தான் 5Kல தான் முடிக்கணும்னு சவால்லாம் விட்டேன். நான் அந்த நான் வீடியோ பண்ணும்போது ரெக்கார்டிங் பண்ணிட்டே பேசினேன். ஃபேன் ஆனில் ஒரு மாதிரி இருந்தது. இதான் இப்போ ஃபேனு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஏதோ சவுண்டு கேட்டால் கண்டுக்காதீங்க. வெளியே ஏதோ ரோடு போட்டுங்க சொல்லிட்டேனான்னு தெரில. எடுத்துட்டாங்களா நாங்கள் ஜேசிபியை பார்க்கணும் வெளியே போய். நைட்டாண்ணா கனவுல பாரதிய நைட்டாண்ணா யோசிக்கிறேன் உன்னை பற்றிய மண்டையில் மணி பொண்ணு ஏறலடி அழகுல உன்னை மிஞ்ச ஆள் இல்லடி மினிக்கு பாட்டு கேவலமாக தான் இருக்கும், எனக்கே தெரியும். நாய்ஷ்னுக்கு நம்ம ஷீஷ் நஷீஷா ஷீஷ் நாய்ஷ் நஷீஷு நஷீஷா ஷீஷ். சீக்கிரம் எனக்கே கடுப்பை இது 3வது அடி சொல்கிறது. ஸோ இது வீடியோ 12 minutes வீடியோ தான். 11:30 நிமிஷம் ஆக போகுது. ரேஸுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக நான் தான் லாஸ்ட்டில் இருக்கேன். நான் தான் லாஸ்ட்டில் இருக்க முடியே. 5 4 3 2 1 டைமண்ட் இல்லையா போடுறா. ஓ 506 ப்ரோ, சூப்பர்யா. டைமண்ட் பிடி. ஓ டைமண்ட் பிடிக்க முடியல கைஸ். அங்கே ஒரு ரெட்டே பிடிப்போம். ரெட்டை பிடிச்சாச்சு. அங்கே டைமண்ட் பிடிக்க முடியல கைஸ். ஓ குதிச்சர்றா கைப்பல்ல. 3வது இடம் கூட மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. என் சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.